அதே காலகட்டத்தில தாய்க்கு தாய் பேர்ல கடன், தாய் சொத்து பேர்ல கடன். இப்ப தாய் சொத்தினுடைய விஷயத்த கூறு போடுறது, அண்ணன் தம்பிகள்லாம் பிரிச்சுக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே காலகட்டத்தில பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார் டாக்டர்னா, இந்த காலகட்டத்தில அவங்க உடம்புல கண்டிப்பா கத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலை, ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே நடக்கும். குலதெய்வ கோயில்ல சிலைகள் வந்து இருக்கிற இடத்த கோபுரத்த எடுத்துட்டு பாலாயனம் பண்ணிட்டு, குலதெய்வம் கோயில் வேலை நடக்கிற மாரியும், இல்ல குலதெய்வம் கோயிலே ரொம்ப தூரத்தில இருக்கு. நான் இங்கேயே கும்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாரி அங்க பிடிமன் எடுத்தாந்து வேற இடத்த வச்சு கும்பிடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல திருடு போகும். அதுதான் மெயின் விஷயம். இதெல்லாம் ரொம்ப கூடுதலா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு நகை கடை வச்சிருக்காரு அப்படின்னா, அங்க நகை திருடு போகும். அந்த வேலையாட்களே அத செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால வேலையாட்கள் எடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க யாரு? என்ன? என்ன ஊரு? அதெல்லாம் வந்து கரெக்ட்டா பேப்பர் வைஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த காலகட்டத்தில அப்படின்றத தான் ஏதோ ஒரு விஷயம் இது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்டுருக்க கூடாதா? அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் அப்புறமா தான் உங்களுக்கு தோணும். பட் இதெல்லாம் ரொம்ப கூடுதலா கவனம் எடுத்து பாருங்க. மன வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார். கணவன் மனைவி கூட இருக்கக்கூடிய ஒரு தாம்பத்திய உறவுகளாகட்டும், ஒரு பேச்சு வழக்காகட்டும், மேன் டூ மேன் ஹெல்ப் ஒருத்தவங்க ஒருத்தவங்க இருக்கக்கூடிய ஒரு ரொமான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியா கொண்டு போகறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இப்ப நடக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் ஒண்ணு இப்போ உருவாகும். அதாவது மிங்கிள் ஆகுறது. பார்ட்னர்ஷிப் பண்றது. நான் இன்னொருத்தரோட டை அப் வச்சுட்டு தொழில் பண்றது. இல்ல ஷேர் பண்ணிக்கின்னு தொழில் பண்றது. நான் இன்வெஸ்ட் குடுக்குறேன். எனக்கு வர ஒரு பெர்சன்டேஜ்ல எனக்கு லாபங்கள குடுங்க. இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னுடைய டச் நடக்கும். அதில ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுறது. லாபம் வரும். பட் கேர்ஃபுல்லா பண்றது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். அப்படின்றதா விஷயம் தான் சொல்லப்படுது.